Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் LLB அண்ட் LLB ஹானர்ஸ் இந்த ரெண்டு கோர்ஸுக்கு உண்டான கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து இந்த வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த கவுன்சிலிங்க்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நமக்கு வந்து தேவைப்படும், இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ரெடி பண்றது, உங்ககிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இல்லாதவங்க அல்டர்னேட்டிவா என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் டயத்துல நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றது தாண்டி வந்து அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சோ இப்போ இந்த வீடியோல டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ரெடி பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதுக்கு வந்து தேவைப்படும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்க அல்டர்னேட்டிவா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து இப்பவே வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம கிளியரா வந்து இதுல வந்து பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டா ப்ரொஃபைலையும் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான யூனிவர்சிட்டி தகவல் அப்டேட்ஸ், கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இதுல வந்து அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் LLB அண்ட் LLB ஹானர்ஸ் இந்த ரெண்டு கோர்ஸுக்கு உண்டான அந்த கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து காலங்காலமா வந்து ஆன்லைன்ல தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆண்டுமே வந்து கவுன்சிலிங் செக்ஷன் அப்படிங்கறது ஆன்லைன்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நடக்கும். அந்த கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கறத நடத்துவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து குடுத்தீங்களோ அதையே தான் மறுபடியும் திரும்ப கேட்பாங்க. நீங்க ஏற்கனவே ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட வந்து ஒரிஜினல் இல்லாம இருந்திருக்கலாம். இல்ல நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு அப்பாலஜி லெட்டர் குடுத்து நீங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்கலாம். பட் கவுன்சிலிங் டயத்துல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் மட்டும் தான் வந்து அப்லோட் பண்ணணும். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஜெராக்ஸ் காப்பி அப்லோட் பண்ணக்கூடாது. கலர் ஜெராக்ஸ நீங்க வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் அப்படியே ஸ்கேனர்ல வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அந்த விதத்துல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 3 இயர் LLB ஆன்லைன் கவுன்சிலிங் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். 10th மார்க் ஷீட் அப்படிங்கிறது இமேஜ் ஃபார்மேட்ல நீங்க ஒரு 250 கேபிக்குள்ள கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 12th மார்க் ஷீட்டும் அதே மாதிரி உங்களோட யூஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து 6th செம் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க்ஸை வந்து ஒரே சர்டிபிகேட்ல இருந்து பிரிண்ட் பண்ணி A3 ஷீட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் ஷீட் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேணும். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இண்டிவிஜுவல் செமஸ்டர் மார்க் ஷீட், அதாவது ஒவ்வொரு செம்முக்கும் தனித்தனியா மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து 6 செம்முக்குனா 6 மார்க் ஷீட் உங்ககிட்ட வந்து இருக்கும். அந்த மார்க் ஷீட் இருந்தாலும் ஓகே தான். 2க்கும் ஈக்குவலான ஒரு ரிலேட்டடான விஷயமா தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால ஒண்ணு உங்ககிட்ட வந்து ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட், அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் 6th செம் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் ஷீட், அதை ஒண்ணா நீங்க பிடிஎஃப்ல இருந்து 1 MB மெர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், அதாவது நீங்க ஃபைனலா வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கு உண்டான டிசி இருந்தா போதும். நிறைய பேர் வந்து பிஜி வந்து படிச்சிருப்பீங்க. என்கிட்ட பிஜி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் தான் இருக்கு. ஆனா யூஜி கிடையாதுன்னா அது ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. ஃபைனலா நீங்க கடைசி என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டிசி தான் எல்லார்கிட்டயுமே இருக்கும். உங்ககிட்ட மட்டும் கிடையாது. ஏன்னா உங்களோட யூஜி டிசி எல்லாம் வந்து வாங்கிட்டு தான் அந்த காலேஜ்ல பிஜி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் எல்லாமே போட்டு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க. அதனால டிசி அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும். அப்படி டிசி இல்லாத பட்சத்துல கண்டக்ட் சர்டிபிகேட் நம்ம வந்து சொல்லுவோம். இந்த கண்டக்ட் சர்டிபிகேட் நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்களோ அந்த காலேஜ்லயே நீங்க வந்து கேட்டீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பா இதை நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்னு சொல்லக்கூடிய அந்த மார்க் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படிங்கறத வந்து வெரிஃபை பண்றதுக்காக வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. இந்த சர்டிபிகேட்டும் கண்டிப்பா வந்து வேணும். இது இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க, நீங்க வந்து கரெக்டா கிளியரா வந்து டிகிரி எல்லா கோர்ஸ் சாரி எல்லா பேப்பர்லயுமே நீங்க வந்து அரியர் இல்லாம கிளியர் பண்ணிருக்கீங்கிற ப்ரூஃப் பண்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கறத நீங்க அட்டாச் பண்ணணும். இதுவுமே வந்து நீங்க வந்து உள்ள அவங்க ஆன்லைன்ல கவுன்சிலிங் டயத்துல கொடுக்கணும். அதை தாண்டி கம்யூனிட்டி சர்டிபிகேட், நீங்க வந்து ஜெனரல்ல தாண்டி மீதி என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கறத வந்து கேட்பாங்க. நீங்க ஜெனரல் கேட்டகரியில வரீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் உங்களுக்கு வந்து என்ன தேவையில்லை அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து தேவையில்லை. நீங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் நீங்க வந்து ஜெண்டர்ல தான் நீங்க வந்து கன்சிடர் ஆவீங்க. அதனால உங்ககிட்ட வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து தேவையில்லை. அதாவது ஜெனரல் மீன்ஸ் வந்து ஓபன் காம்படிஷன் ஓசி கேட்டகரின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி தேவை கிடையாது. மீதி இருக்கக்கூடிய பிசி முஸ்லிம்ஸ், எம்பிசி அண்ட் டிஎன்சி, எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும். அது முடிஞ்ச வரைக்கும் லேட்டஸ்ட் ஃபார்மேட்ல
இ-சேவையில் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரியா இந்த 6மே நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொசீட் பண்ற மாரி இருக்கும். ஆன்லைன்ல லாகின்ல போயிட்டு தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணுவீங்க. நேரடியா சென்னையில போயிட்டு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? ஓகே ப்ரோ. மேல இருக்கிறது எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. ஆல்மோஸ்ட் இருக்கு. இதுல சில பேருக்கு வந்து இந்த ஆண்டு 2025ல பாஸ் அவுட் ஆன ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு 50% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா, ஓவரால் மார்க் ஷீட் மட்டும் கிடையாது. இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டும் வந்து 6த் செம் வரைக்கும் எங்க கிட்ட வந்து கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, போனோஃபைட் சர்டிபிகேட்னு சொல்லக்கூடிய நீங்களே உங்க காலேஜ்ல நீங்க ரெடி பண்ணி வாங்கக்கூடிய அந்த போனோஃபைட் சர்டிபிகேட்ட நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாரி உங்ககிட்ட வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ஸ் வந்து இல்ல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறத நீங்க வாங்கி வந்து சப்மிட் பண்ணலாம். இதுக்கு அல்டர்னேட்டிவா இந்த 2 டாக்குமெண்ட்ஸையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இல்லாதவங்க மட்டும் இத நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க. சரிங்களா? மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட இருக்கும். 10த், 12த் இருக்கும். அதுவுமே உங்ககிட்ட இன்னமும் காலேஜ்ல இருந்து குடுக்கல அப்படின்னா, நீங்க டிஜி லாக்கர் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அது வந்து ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. வேற வழியே கிடையாது. ஏன்னா நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, டிஜி லாக்கர் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணி 10த், 12த் மார்க் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட வந்து இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல மட்டும் போனோஃபைட் சர்டிபிகேட், கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் நீங்க வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கான ஃபார்மட் கூட இதே வீடியோல உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட். அதாவது நீங்க ஃபைனலா வந்து அந்த கோர்ஸ் எல்லாமே எந்த ஒரு அரியருமே இல்லாம நல்லபடியா நீங்க வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட். சரிங்களா? இது வந்து எதுக்கு அல்டர்னேட்டிவா சப்மிட் பண்ணலாம்னா, ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ஸ்க்கு அடிஷனல் அனதரா நம்ம வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா போனோஃபைட் சர்டிபிகேட். இது எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா இதை நீங்க வந்து அல்டர்னேட்டிவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான சாம்பிள் ஃபார்மட் கூட நான் வந்து உங்களுக்கு குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதையுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை இப்பவே நீங்க வந்து ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது நீங்க எந்த காலேஜ்ல யூஜி படிச்சீங்களோ அந்த காலேஜ் பிரின்சிபால் கிட்ட தான் இதை நீங்க வந்து வாங்கணும். சரிங்களா? வாங்கி அவங்களுடைய சீல் போட்டு அவங்களுடைய சிக்னேச்சரையும் கீழே மென்ஷன் பண்ணி அது வந்து ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு நீங்க வந்து காமிக்கணும். அப்படிங்கறதுக்காக இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து 6th செம் வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் மார்க்ஸை நீங்க வந்து எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டேபிள் போட்டு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வந்து காமிக்கணும். இந்த இடத்துல பிரின்சிபால் சிக்னேச்சர், ஹெச்ஓடி சிக்னேச்சரும் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இந்த மாதிரி ஃபார்மட்டை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் டயத்துல போயிட்டு ப்ரோ கவுன்சிலிங் ஓபன் பண்ணிட்டாங்க, என்கிட்ட அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்பவே நீங்க வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜான டெலிகிராம் குரூப்லயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் சம்பந்தமான ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம இதுல தான் வந்து கொடுப்போம். உங்களுக்கு கவுன்சிலிங் சம்பந்தமா வேற ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வருது, இல்ல டவுட்ஸ் கேட்கணும், தகவல் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் நம்ம இதுல தான் வந்து கொடுப்போம். கட் ஆஃப் வந்து எப்போ வந்து ரிலீஸ் ஆகுது, என்ன பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது, எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பண்றது, எப்படி வந்து அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு குரூப்ல நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஈஸியா உங்களால வந்து தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.